தமிழ்நாட்டில் 2026 தொங்கு சட்டசபை வரப்போகுது. யாருக்குமே ஆட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது. எக்ஸிட் போல் வந்திருக்கு. தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பில் வழக்கம் போல் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் என்ன பண்ணாங்களோ அதே தான் பண்ணியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் உண்மையா? கருத்து கணிப்புகள் அப்படியே நடக்குமா? உண்மையாகவே தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க? யார் முதல்வராக போகிறாங்க? தொங்கு சட்டசபை வருமா? டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நானும் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் மே 4ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் மே 4ஆம் தேதி வர்றதுக்குள்ளே இங்கே நிறைய நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து டே டு டே பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி எக்ஸிட் போலோடைய ரிசல்ட் வந்திருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் 5 மாநில சட்டசபை தேர்தலுக்கும் எடுத்திருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் முக்கியமாக அனைத்து கட்சிகளுமே அனைத்து எக்ஸிட் போலுமே என்ன சொல்லுது அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தனி பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கும். அதாவது 120 தொகுதியிலிருந்து 145 150 தொகுதிக்குள்ளே வந்து அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இரண்டாவது இடத்துக்கு ஏடிஎம்கே 60 முதல் 80 சீட்டுகள் வரும். ஆனால் இங்கே டிவிகே எல்லாரும் பெரும்பான்மையாக சொன்னது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிச்சாலே பெரிய விஷயம் அப்படின்லாம் சொல்லிட்டு பர்சன்டேஜ் வாங்குவாங்க, சீட் கன்வர்ஷன் ஆகாது அப்படின்னாங்க. ஆனால் அனைத்து ஆவரேஜாக பார்க்கும் பொழுது 10 to 25 சீட் 10லேருந்து 25 சீட் கன்வெர்ட் ஆகும் டிவிகேக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த எக்ஸிட் போல்லாம் உண்மையாக நடக்குமா? இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் அந்த எக்ஸிட் போல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் அந்த எக்ஸிட் போல் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. சம்டைம்ஸ், நாட் மெனி டைம்ஸ். ஆனால் மெனி டைம் என்ன ஆயிருக்குன்னா அந்த எக்ஸிட் போல் எல்லாமே நீங்கள் முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு எதை எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே ரிசல்ட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கருத்து கணிப்பு எல்லாமே எடுக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போது எக்ஸிட் போல் பெரும்பான்மையாக வந்து இப்போ நம்ம லோக்கல் மீடியாஸ், நம்ம தமிழ்நாடு மீடியாக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்ச கட்சிக்கு வந்து அதிகமாக சீட்டை போட்டுருவாங்க, பிடிக்காத கட்சி கம்மியாக சீட்டை போடுவாங்க. அவங்க அப்படி பேசுவாங்க. ஆனால் நேஷ்னல் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாம்பிள் ஒன்று எடுப்பாங்க. ஒரு தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போயிட்டு ஒரு 100 சாம்பிள் 200 சாம்பிள் எடுத்து அந்த 200 சாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட் வந்திருக்கோ, எத்தனை ஓட்டு வந்திருக்கோ அதை வந்து டோட்டலாக கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மல்டிபிள் பண்ணி அது முக்கியமாக வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அது ஒரு ஃபார்முலா வச்சு அப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா தொகுதிக்கும் போய் அந்த தொகுதியில் எல்லா ஊருக்கும் போய் எக்ஸிட் போல் எடுப்பாங்கன்னு கேட்டால் அது கிடையாது. அனைத்து வாக்காளர்களையும் வந்து இது எந்த வரைக்கும் எந்த எக்ஸிட் போலும் எடுத்தது கிடையாது. அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பும் எடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் வச்சுப்பாங்க. அந்த சாம்பிள் தான். இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2014 ஓட்டு போட்டுட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த மீடியாக்களும் கருத்து கணிப்பு கேட்டது கிடையாது. நான் சென்னையில் இருக்கும்போதும் சரி, என்னோடய சொந்த ஊரில் இருக்கும்போதும் சரி, இப்போ இங்கே இருக்கிற இடத்துலையும் சரி, என்கிட்டயோ இல்லை எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்டயோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து கணிப்பு அப்படின்னு கேட்கவே மாட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டியில், கிராமத்தில் கொஞ்சம் அந்த எல்லா இடத்துலையுமே இருந்திருக்கும். ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் யார்கிட்ட எடுக்கிறாங்கன்னா தெரியல. ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட வந்து யாராவது இந்த கருத்து கணிப்பு எடுத்திருந்தாங்கன்னா, அதாவது மீடியாக்கள் யூடியூப் சேனலில் தவிர்த்துட்டு நேஷ்னல் மீடியாக்கள் இல்லை நம்ம இங்கே கூடிய வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எடுத்திருந்தாங்கன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஆம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே என்னென்னா இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே வந்து அப்படியே நடக்குமான்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி சாம்பிள் அந்த ஃபார்முலா கால்குலேஷன் தான். இங்கே எல்லாருமே என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கடந்த 4 நாட்களாக, முக்கியமாக கடந்த 2 நாட்களாக என்ன பேச்சு போயிட்டு இருந்துச்சுன்னா விஜய் அவர்கள் 25% கிராஸ் பண்ணி 30% அப்படிங்கிற அளவுக்கு போயிடுவார், அவருடைய ஓட் பேங்க் வேற அளவுக்கு மாறப்போகுது, சீட் கன்வர்ஷன் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும், ஒரு 6லேருந்து 9 அப்படிங்கிறது மேக்ஸிமம் நம்பராக இருக்கும் அப்படின்னா அனைத்து பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், மீடியாக்கள் எல்லாமே சொல்கிற விஷயங்கள் அதுதான். ஆனால் இந்த எக்ஸிட் போல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அனைத்து எக்ஸிட் போலுமே வந்து ஒரே ஒரு எக்ஸிட் போலை தவிர மீதி அனைத்துமே குறைந்தது 10 சீட்டு, மேக்ஸிமம் 25-26 சீட்ஸ் வந்து டிவிக்கே வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் எந்தவித கூட்டணியும் இல்லாமல் ஒரு அரசியல், அது சினிமாவிலேருந்து அரசியலில் வர்ற ஒரு ஹீரோ அவருடைய ஐடியாலஜியை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லி ஒரு 25 சீட் வாங்க முடியும் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எந்த அளவுக்கு அதல பாலத்துக்குள்ளே இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு தான் நம்ம ஆண்ட கட்சிகளும் கட்சிகளும் நம்மளை வந்து ஆட்சி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு தான் மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெற்றிருக்காங்க அவங்க. இது அப்படியே நடந்துச்சுன்னா இதான் ஃபேக்டாக இருக்க போகுது. அப்போது இந்த 25 சீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம்.
தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எம்ஜிஆரை தவிர மற்ற எந்த புதுசாக கட்சி ஆரம்பித்த யாருமே ஃபஸ்ட் எலெக்ஷனில் இவ்வளோ பர்சன்டேஜ் இந்த 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 சீட் கன்வர்ஷனுங்கிறது யாருக்குமே கிடையாது, எந்த அரசியல்வாதிக்குமே கிடையாது. நான் சொல்கிறது வந்து நடிகர்கள்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் இப்போ ஏடிஎம்கே ஆரம்பிக்கும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆரம்பித்தார். டிஎம்கே கூட ஃபஸ்ட் எலெக்ஷனில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கலை, ஒரு 10 to 12% ஓட்டு வாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் ராங் தெரில எனக்கு எக்ஸாக்டாக எனக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது மிகப்பெரிய நம்பர்ஸ். இந்த நம்பரை வந்து யாருமே இன்னமும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பத்திரிகையாளர்கள் சாரி திமுகவோடைய செய்தி தொடர்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 10லேருந்து 25 சீட்லாம் வந்து ரொம்ப அதிகம், தாவைக்காக இதெல்லாம் வராது, இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. ஆனால் டிஎம்கேக்கு வந்து 125 to 140ங்கிறது ரொம்ப கம்மி, அவங்க வந்து 160, 170, 180 வரைக்கும் போவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியல. டிஎம்கேக்கு கொடுத்துருக்கு வந்து கரெக்டாக ஓரளவுக்கு, ஆனால் டிவிகே கொடுத்தது தப்பா என்னங்க இது? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸிட் போலே வந்து நம்ம அதை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்கூடாது. எக்ஸிட் போல் இந்த அது முன்னாடி கருத்து கணிப்பு எதுவாக இருந்தாலுமே அது வந்து பெரிய பொருட்டாக எடுத்துக்கூடாது. ஏன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அனைத்து எலெக்ஷன்ஸுக்குமே நிறைய நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு. 2021 தேர்தலில் ஏடிஎம்கே உடைய பெரிய டவுன்ஃபால், ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் 10 வருஷம் அந்த ஆட்சி, எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் ஆட்சி, பயங்கரமான ஆன்டி இன்கம்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பிஜேபி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு தமிழ்நாடு சுருகாடாக்கிட்டாங்க அப்படின்னு பயங்கரமான விமர்சனங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு. அப்படி இருக்கும் பொழுதே திமுக தான் அடுத்து வர போகிறாங்கன்னு சொன்னால் திமுகவால் அதிக சீட்டு ஜெயிக்க முடியல. அவங்களால ஒரு மார்ஜின் அவ்வளோதான் 130 தான் வந்துச்சு அவங்களுக்கு. ஆனால் ஏடிஎம்கே அவ்வளோ ஆன்டி இன்கம்சி இருந்து பாஜகவோட கூட்டணி இருந்து 75 சீட் வாங்குறாங்க. பயங்கரமான ஸ்ட்ராங் ஆப்போசிட் பார்ட்டியாக வராங்க. அப்போ 10 வருஷம் அப்படி இருந்துமே ஏடிஎம்கே அவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்க. ஆனால் டிஎம்கேவால் வந்து ஒரு ஃபுல் ஸ்வீப் பண்ண முடியல. ஆனால் இந்த 5 வருஷம் பயங்கரமான ஆன்டி இன்கம்சி ஆல்ரெடி டிஎம்கே மேலே பயங்கரமான குற்றச்சாட்டுகள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவங்களால 200+, 180+ அப்படிங்கிறது சாத்தியமாகும்? இப்போ விஜய்ங்கிற நியூ பிளேயர் உள்ளே வந்திருக்கார், அவர் யார் வாக்கள் எடுப்பார்? அவர் ஷுவர் ஷாட்டாக சொல்கிறாங்க நிறைய பேர் பத்திரிகையாளர்கள். சாரி திமுகவுடைய செய்தி தொடர்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏடிஎம்கே வாக்கு தான் எடுப்பார். அவர் டிஎம்கே வாக்கெல்லாம் எடுக்கவே முடியாது. டிஎம்கேக்கு வந்து ப்ரோ இன்கம்ஸ் இருக்குது. அதாவது அவங்களோட நலத்திட்டங்களால் பயனடைஞ்ச நிறைய பேர் வந்து ஆர்வமாக வாக்களிச்சிட்டு இருக்காங்களாம் திமுகவுக்கு. அதனால் வந்து அதீத பெரும்பான்மையால் திமுக வெற்றி பெறப்போகுது அப்படின்னு உருட்டுறாங்க. எனக்கு என்ன இங்கே ஒரு கேள்வி எழும்புது அப்படின்னா, ஒரு நியாயமாக ஒரு நடுநிலையாக இருக்கணும். பத்திரிகையாளர்னா என்ன பார்த்தீங்கன்னா நடுநிலைமை, அதான் பத்திரிகையாளர். அப்போ ஒரு சார்பாக இருந்தால் அதுக்கு பேர் பத்திரிகையாளர் கிடையாது, நீங்கள் செய்தி தொடர்பாளர் தான் அப்படின்னு தான் வச்சுக்கணும். இங்கே நமக்கு என்னென்னா, ஒரு வேளை டிஎம்கே ஆட்சி அமைச்சாலும் 2006 நமக்கு கண்ணு முன்னாடி வந்து போகுது, தொங்கு சட்டசபை வருமோ, அதாவது ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது. பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுனா, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஒன்று நடக்கும். தேர்தலுக்கு முந்தைய ஒரு கூட்டணி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி நடக்கும். அப்போது யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல. 234 தொகுதியில் 118 யாருக்குமே கிடைக்கல. அப்படிங்கும் பொழுது திமுக கூட்டணி சேர்ந்து 110 கிடைக்கல, ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்து 118 கிடைக்கல அப்படின்னா அங்கே வந்து விஜய் என்ன நம்பர்ஸ் வாங்க போகிறாரு அப்படின்னு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போது ஒருவேளை 2006 ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்போ இருந்த மாதிரி இப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? இல்லை ஏடிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க? இல்லை டிவிகே உடைய அந்த ரோல் என்னவாக இருக்க போகுது? சீட் என்னவாக இருக்கும்? குறைந்தபட்ச சீட்டு வாங்கினாலுமே அது மிகப்பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. அப்போது மே 4 எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மணி இல்லைனா ஒரு 1 மணி 2 மணி நிலவரப்படி யார் வந்து 12 மணிக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் 8 மணிக்கு வந்து தபால் ஓட்டு எண்ணுவாங்க. 8:30 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூத்தில் இருக்கிற எல்லா ஓட்டும் எண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ 8, 9, 10, 11, 12 இந்த 9 இந்த 4 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடிங் யார் இருக்காங்க மோஸ்ட்லி லீடிங் தெரிஞ்சிடும். பட் அந்த 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில 50 60 தொகுதிகளுடைய அந்த விஷயங்கள் வேணால் மாறும். ஒரு சில விஷயங்கள் வந்து வெற்றி தோல்வி மாறும். ஆனால் 12 மணிக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து மெஜாரிட்டி, என்ன நடக்குது, என்ன பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே. அது வரைக்கும் இங்கே நடக்கிறது எல்லாமே ஒரு கற்பனை கதைகள் தான். கற்பனை கதைகள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை அவங்களுடைய முதலாளிகள் வந்து மனசு ஆறணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுவாங்க. அது எல்லாமே ஒரு பக்கம் ஒத்தி வச்சுட்டு நம்ம இந்த எக்ஸிட் போலுக்கும் அதுக்கு முன்னாடி நடந்த போலுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சுன்னா ஒரு வித்தியாசமும் கிடையாது. டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஎம்கே ஆட்சி அமைக்க போகிறாங்களா, ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க போனாங்களா, இல்லை வந்து தொங்கு சட்டசபை வருமா, இல்லை ஒரு மேஜிக் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆக போகுது, தாவிக தலைவர் விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்க போகிறாரா, என்ன நடக்க போகுது போகிறதுலேருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த எக்ஸிட் போலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு வந்து உங்களுடைய கருத்தில் கண்ணியமான முறையில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.